ஒரு பன்னியை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவன அந்த பையன் ஆள்பாணி அங்கேயா இருக்கான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரான். அப்படி இந்த பையன் வேகமா ஓடும் போது அந்த பனி உடைஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பையன் அடியில போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் பனியில நீந்திக்கிட்டு மேல வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கத்தி பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. இதை பார்த்து ஆள்பாவும் பாத்தீங்கன்னா இந்த பையனை காப்பாத்துறதுக்காக மேல வந்து நிக்குது. உடனே இந்த பையன் கீழே நீந்து போயிட்டு அந்த கத்தி எடுத்து அந்த பனியை உடைச்சு அப்படியே மேல வந்துடுறான். உடனே இந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த பையனை இழுத்து காப்பாத்திடுது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தீய மூட்டி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. இப்படியே அவங்க நடந்து போய் இருக்கும்போது இந்த பையன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு குடிசையை பாக்குறான். இதை பார்த்தோன்னு இந்த பையன் ஒரே சந்தோஷத்துல வேகமா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போனா அங்க இருந்து ஒரு ஆள் பாத்தீங்கன்னா பனியில உறைஞ்சி இறந்து போய் கிடக்காரு. இதை பார்த்தோன்னு இந்த பையன் நம்மளும் இருந்தா இறந்தான் போயிருவோம்னு சொல்லிட்டு அந்த ஆள் இறந்ததை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு உள்ள போய் தேடி பாக்குறாங்க. அப்படி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமா அந்த பையன் இறந்து போன அந்த ஆளோட வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு இதை தந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க போய்